என்ன ஆயிற்றம்மா? ஏன் இவ்வாறு கூச்சலிட்ட? என்ன வயிற்று? அம்மா, எனது சகோதரர்கள். யார்? எங்கே? அவன்தான் ஷர்ஃபுதீன். ஷர்ஃபுதீன்? அவன் எனது சகோதரர்களை காப்பாற்றுங்கள். அவர்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள். உன் சகோதரர்களுக்கு ஒன்றுமாகவில்லை. அவர்கள் நன்றாகத்தான் உள்ளார்கள். ஒன்றுமில்லை, எதுவும் நடக்கவில்லை. அங்கே யாரும் இல்லை. நீ எதற்கும் அச்சம் கொள்ளாதே. பயப்பட வேண்டாம் ஜோதா, பயப்படாதே. ஒன்றுமில்லை, எதுவும் நடக்கவில்லை ஜோதா, பயப்படாதே. அத்தை, தாங்கள் சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். சரி மைனாவதி, ஒன்றுமில்லை, பயப்படாதே. அம்மாடி ஜோதா, பயப்படாதே அம்மா. நாங்கள் உன்னோடுதான் இருக்கிறோம். உன் சகோதரர்களுக்கு ஒன்றுமாகாது. ஒன்றுமாகாது ஜோதா, ஒன்றுமாகாது. பயப்படாதே அம்மா, பயப்படாதே. இந்த பயம் ஜோதாவின் மனதில் மட்டுமல்ல, அனைவரின் மனதிலும் இருக்கிறது. முகலாயர்கள் யாருடைய கணவரை, யாருடைய சகோதரர்களை, யார் தலையை கொய்து வாசலில் எறிவார்களோ என்று அனைவரும் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி எத்தனை நாட்கள் நாம் பொறுத்திருக்க வேண்டும்? எதுவரை பொய்யாக நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் தேற்றிக்கொண்டே இருப்பது? எப்படி நம்மை சேர்ந்தவர்களுக்கு தைரியம் அளிப்பது? இந்த பயத்திலிருந்து எந்த விதத்திலாவது அவர்களை காப்பாற்ற ஏன் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறீர்கள்? ஏதாவது செய்யுங்கள். என் பயம் என்னவென்றால், ஒருவேளை சகுனிபாய் கூறியது போல் ஏதாவது. பார்மல் அவரால் முடிந்தவரை போராடி பார்த்து விட்டார். அவர் அவரது நாட்டிற்கு அருகிலுள்ள மன்னர்களுக்கு செய்தியும் அனுப்பியிருந்தார். ஆனால் அவருக்கு உதவியே கிடைக்கவில்லை. ஆதலால் அவருக்கு எந்த வழியும் தென்படவில்லை. சுக்தா ஏகான் கூறிய யோசனை மட்டும் நினைவுக்கு வந்தது. தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள். பாட்ஷா ஜலாலுதீனுடன் நட்புறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுக்தே கான் கூறியதை நிறைவேற்றுவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. நான் ஜலாலுதீனை சந்தித்தே ஆக வேண்டும். ஜலால் தாங்களா? மால்வாவை வெற்றி கொண்டதால் பாராட்ட வந்தீர்களா? சொல்லியிருந்தால் போதுமே, நானே வந்திருப்பேன். எந்த உயிருக்கு பிரச்சனை என்றாலும் நான் சொல்லாமலே அங்கு வருவேன். எனக்கொன்றும் புரியவில்லை. எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. நீ செய்த அனைத்துமே உனக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். ஜலால், தாங்கள் கூறுவது நான் உன்னிடம் கேட்கப் போகும் கேள்விகளுக்கு உண்மையான பதிலை கூற வேண்டும். நீ சின்னஞ்சிறு குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பெண்களையும் கொலை செய்தாயா? கொலை செய்தாயா இல்லையா? யானை நடந்து செல்லும் போது காலின் கீழுள்ள பூச்சிகள் நசுங்கி சாகத்தானை செய்யும். அதே போன்றுதான் போரில் எந்த எதிரி வந்தாலும் அவன் நிச்சயம் அழிக்கப்படுவான். அதுதான் போர் தர்மம். ஆனால் பெண்களை, குழந்தைகளை, முதியவர்களை கொல்வது நம் தர்மம் அல்ல. ஓர் அரசனின் தோள் மீது கால் வைப்பது மட்டும் தர்மம். மறதி என்பது மிகப்பெரிய தவறாகும் மாதா. உன்னை இங்கே எதற்காக அனுப்பி வைத்தேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? அது மட்டுமல்ல, ஆகாவின் பெருமையையும் மறந்து விட்டாய். நமது மரியாதை என்றால் என்ன என்பதையும் நீ மறந்து விட்டாய். மேலும் ஒன்றை நீ மறந்து விட்டாய். உன் எதிரில் நிற்பது உன் அண்ணன் அல்ல, இந்த ஹிந்துஸ்தானின் சக்கரவர்த்தி என்பதை.
சகோதரனை தலையை கொய்வதற்கு முன்னால் உன்னுடைய அம்மாவின் வார்த்தையை கேள். தாங்கள் நினைத்தால் இத்தருணமே ஆதகம் கானின் தலையை கொய்துவிட முடியும். என் மீது ஆணை, தங்களின் அம்மா தங்களை தடுக்க மாட்டேன். ஜலால், உன்னுடைய அம்மாவின் வார்த்தையை புரிந்து கொள். நீங்கள் இதை மறக்க வேண்டாம் ஜலால். இதையெல்லாம் நான் தங்களிடம் கூறுவதற்கான காரணம், ஆதகாம் என்னுடைய மகன். நான் இப்போது எதற்காக கூறுகிறேன் என்றால், தங்களின் கைகளை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தவள் நான். என் ஜலால் எக்காரணம் கொண்டும் தவறிழைத்து விடக் கூடாது. பெரியம்மா, ஆதாம் அவன் வரைமுறையை மீறிவிட்டான். இல்லை, தாங்கள் கேள்வியுற்ற அனைத்தும் உண்மையாகவே இருக்கலாம். போரின் போது சில பெண்கள், குழந்தைகள் அவர்களாகவே இறந்து விட்டால் நான் என்ன செய்வது? ஜலால், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆதகாம் நீ கூறியவாறே செய்திருந்தாலும் அரசர் தாங்கள் தானே. தாங்கள் எடுக்கும் முடிவுதான் இறுதியானது. ஆனால் ஒரு சக்கரவர்த்தி எந்த முகலாயர் மீதும் குற்றம் சுமத்தும் பொழுது சாட்சிகள் இருக்க வேண்டும். அப்படி சாட்சிகள் இல்லை என்றால் அது தங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். அப்படியானால் தங்களுக்கு சாட்சிகள் வேண்டும் அல்லவா? அழுகை குரல்களை கேட்டதற்கு பிறகு நான் எடுக்கும் முடிவும் இவ்வாறு தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். சிப்பாய்களிடம் ஆயுதத்தை எதிரிகளை அழிக்க மட்டும்தான் தரப்படுகிறது, பொதுமக்களை துன்புறுத்துவதற்காக அல்ல. என்னுடைய அரசாட்சியில் எந்த ஒரு குழந்தைக்கும், எந்த ஒரு முதியவருக்கும், பெண்களுக்கும் எந்த ஒரு துன்பமும் ஏற்படக்கூடாது. கொள்கைகள் ஒரு புறம் இருக்கட்டும், தனி மனிதனாக தாங்கள் செய்யும் காரியம் என்ன? அது நியாயமா என்று கூறுங்கள். என்ன தைரியம் உனக்கு? வாயை மூடு. ஜலால், அவன் அறிவில்லாமல் கேட்ட கேள்விக்கு என்னை மன்னித்து விடு. பெரியம்மா கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதில் கூறுவேன். என் அரண்மனைக்கு அழைத்து வரும் ராணிகள் அனைவரும் நான் வென்றவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. அவர்களை யாரும் அங்கு மிரட்டவும் மாட்டார்கள். அவர்களை யாரும் அங்கு கட்டாயப்படுத்தவும் மாட்டார்கள். அவர்கள் கொல்லப்படுவதும் இல்லை. ஆதம் கான் மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். இவனுக்கு எதிரான சாட்சிகளை விரைவிலேயே கொண்டு வந்து நிறுத்துங்கள். ஜலால் மால்வாவில் ஆதம் கான் செய்த குற்றங்களுக்காக தீர்ப்பு வழங்க காத்திருந்தான். ஆனால் மகாமங்காவின் புத்திசாலித்தனத்தால் தன் மகனை எதிர்ப்பவர்களை கட்டி போட்டு விட்டாள். பார்த்தீர்களா ஜலால், ஆதகாம் செய்த தவறுகளின் சாட்சிகள். இவர்கள் இருவரும் என்னிடம் வந்தார்கள் ஆதகாம் செய்த குற்றங்களை கூறுவதற்காக. நான் தான் இவர்களை தங்களிடம் அனுப்பி வைத்தேன். வழியில் என்ன நேர்ந்ததோ, ஆதகாமின் எதிரிகள் இவர்களை கொன்றுவிட்டார்கள். சாட்சி தேவைப்பட்டதல்லவா ஜலால்? இதோ இருக்கிறது சாட்சிகள். இதோ நிற்கிறான் ஆதகாம் கான். இனி முடிவு தங்கள் கையில். தாங்கள் முடிவெடுப்பதற்கு முன்னால் நான் ஒன்று கூற விரும்புகிறேன். தலையில்லா முண்டத்தினால் உண்மையை கூற இயலாது. இனி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் தலை வணங்குகிறேன். வேறு சாட்சிகள் ஏதேனும் இருக்கிறதா? ஆதம் கான் குற்றம் செய்தவன், அதை நிரூபிக்கின்ற சாட்சிகள் ஏதேனும்? எதிர்த்து பேசியதற்காக மாண்புமிகு மன்னரிடம் மன்னிப்பு கோருகிறேன்.
நீ என்னுடைய சகோதரனாக இல்லாவிட்டால் இந்நேரம் உன் நிலைமை என்னவாயிருக்கும் என்று தெரியுமா? உன் தாய்தான் எனக்கும் தாய் என்பதை நான் ஒருவேளை மறந்து போயிருந்தால், நீ செய்த குற்றத்திற்கான சாட்சி மட்டும் இங்கு சரியாக அமைந்திருந்தால், இங்கே மூன்றாவது பிணமாக நீ இருந்திருப்பாய். ஒன்றை நினைவில் கொள், என்றாவது எனக்கு உண்மை தெரிய வந்தால் அக்கணமே நீ உயிருடன் இருக்க மாட்டாய் என்பதை மறந்து விடாதே. அப்பொழுது என் தாய் என்னிடம் என்ன கூறினாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். என் மகன் கொலை செய்ததை உங்களில் யார் கண்ணால் பார்த்தவர்கள்? எங்கள் இருவரின் முன்னால் எங்கள் தோழிகளை அவர் கொன்றார். உங்கள் வருத்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களின் வருத்தத்தின் விலை என்ன என்று எனக்கு தெரியும். அதை நான் தங்களுக்கு தருகிறேன். அந்த பரிசால் பறிகொடுத்த உயிரை திரும்ப பெற இயலாது. உயிருக்கு பரிசாக உயிர், கண்ணுக்கு பரிசாக கண். இதை நாங்கள் அரசரிடமே கேட்டு பெற்றுக் கொள்ளப் போகிறோம். எனக்கு உங்களின் பதில் பிடித்திருக்கிறது. கண்களுக்கு பதிலாக கண்கள், உயிருக்கு பதிலாக உயிர். இதைத்தானே விரும்புகிறீர்கள்? ஆகட்டும், அவ்வாறே நடக்கும். எனது மகனுடைய உயிருக்கு பதிலாக உங்கள் இருவரின் உயிர்களையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். ரேஷம், இவர்கள் இருவரையும் மரியாதையாக அடக்கம் செய்துவிடு. எனது வீரத்தினால் நான் மால்வாவை வென்றேன். அனைவரின் முன்பாக அந்த ஜலால் என்னை அசிங்கப்படுத்தி விட்டான். என்னை ஏளனம் செய்து விட்டான். உன் வார்த்தைகளையும் கோபத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். இல்லையில் உன் தலை உன் உடலில் இருக்காது. நான் மட்டும் நினைத்தால் நொடிப்பொழுதில் அவனை அழித்து விடுவேன். போர் புரிந்து ஜலால் தலையை கொய்து. ஜலாலுடன் போரா? ஜலாலுடனா? ஜலால் ஒரு சூரியன் போன்றவன், நீ வெறும் தீக்குச்சிதான். நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளாத ஹாம். ஜலாலை போன்ற ஒரு வீரன் எப்போதாவது ஒரு முறைதான் தோன்றுவான். நீ உயிருடன் அரசாங்க பதவியில் நீடிக்க வேண்டுமென்றால் எப்போதும் போல ஜலாலிடம் மரியாதையாக நடந்து கொள். இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விஷயம் ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறேன். இது பற்றி நான் ஒருவரிடமும் கூறவில்லை. நான் ஜலாலை சந்திக்க தயாராக இருக்கிறேன். தாங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த செய்தி நிச்சயம் யாருக்கும் தெரியாது. ஜோதா, அது நான் ஒரு வேலையாக... அம்மா ஒரு விஷயம் கூறுவார்கள். வேலையாக வெளியில் செல்லும் போது அவர்களை தடுக்க கூடாது என்று. அவர்களை கேள்வி கேட்க கூடாது. ஆகவே நானும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் தந்தையே. ஆனால் ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன். எல்லோரும் கூறுவது என்னவென்றால் என் 3 சகோதரர்களும் முகலாயர்கள் பிடியில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் தங்கள் மகளாக கூறுகின்றேன், அங்கு என் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான சிப்பாய்களும் இருக்கிறார்கள்.
தந்தையே, நான் தங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தாங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதை அரசராக எடுங்கள். பிறகு தந்தையாக முடிவெடுங்கள். முதலில் உங்கள் ராஜ்யத்தை பற்றி முடிவெடுங்கள். அதன் பிறகு எங்களை பற்றி. தாங்கள் எந்த காரியத்திற்கு செல்கிறீர்களோ அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் தாய் காளியிடம் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். சுபான் அல்லாஹ். தங்களின் மகள் திறமையானவள் மட்டுமல்ல, புத்திசாலியும் கூட. அல்லாஹ் இவளுக்கு நல்ல வாழ்க்கையை அருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் பெரியம்மா. வலைக்கும் அஸ்ஸலாம். காஜா முகமதின் தர்பாரில் இருந்து சந்தனக்கூட்டு விழாவிற்கு அழைப்பு வந்துள்ளது. மனைவிகள் அனைவரையும் நான் அழைத்துக் கொண்டு அந்த விழாவிற்கு சென்று வருகிறேன். ஆகட்டும். குதாஃபிஸ். இங்கே ஜலால் தனது மனைவிகளுடன் புறப்பட அங்கே ஆமீரின் மன்னர் ஜலாலுதீனை சந்திக்க வந்து கொண்டிருந்தார். பாட்ஷா தங்களுக்கு சலாம் கூறுகிறார். அரசர் ஆமீருக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவரை பார்க்கலாம். பார்மல் அவர்களே, சமயம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஆக்ராவிற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசரோ ஆமீருக்கு வந்து கொண்டிருக்கிறார். சென்று ஷஹன்ஷாவிடம் கூறு, சுப்தை கான் அவரை பார்க்க வேண்டும் என்று. உத்தரவு ஹுசூர். ஷெஹன்ஷாவிற்கு வணக்கம். சர்தார் சுதைகான் தங்களை காண வந்திருக்கிறார். அவரை வரச்சொல். பார்மல் அவர்களே, தாங்கள் இங்கேயே இருங்கள். நான் அவரிடம் அனுமதி கேட்டு தங்களை அழைக்கிறேன். ஆதாப் ஷஹன்ஷா. தங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஷஹன்ஷா, ஆமீரின் அரசர் பார்மல் அவர்கள் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இதற்கு தண்டனை மரணம்தான். இவன் தலையை கொய்து முகலாய மன்னருக்கு பரிசாக அனுப்பி வையுங்கள். என்ன விஷயமாம்? ஆமீரில் போர் நடந்து முடிந்த பிறகு அங்கிருக்கும் சுபேதார் அவருக்கு கடுமையான தண்டனை அளித்திருக்கிறார். இது சம்பந்தமாகத்தான் அவர் தங்களிடம் பேச விரும்புகிறார். அவரை வரச் சொல்லுங்கள். உத்தரவு அரசே.